ஹோசூர் அருகே 3000 ரூபாய் கடன் வாங்கியதில் ஏற்பட்ட தகராறில் வீட்டின் கதவை உடைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராயக்கோட்டையை அடுத்த உள்ளுக்குறுக்கை கிராமத்தைச் சேர்ந்த ரகு என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த கலீம் என்பவரிடம் 10 நாட்களுக்கு முன்பு 3000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். கொடுத்த பணத்தை கலீம் திருப்பி கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கலீமை ரகு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த கலீம் ரகுவிற்கு தொலைபேசியில் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆத்திரமடையாத கலீம் சிலரை அழைத்து கொண்டு இரவில் ரகுவின் வீட்டிற்கு சென்று வீட்டின் கதவை ஆயுதங்களால் உடைத்துள்ளார். அப்போது வீட்டிலிருந்த ரகுவின் மனைவி, மகள் ஆகியோர் அச்சத்தில் கூச்சலிட்டனர். ஒரு கட்டத்தில் கலீம் தரப்பினர் கதவை உடைத்து கொண்டு உள்ளே செல்ல முயன்ற போது ரகு வீட்டிலிருந்த பிளைவுட் கதவுகளை எடுத்து வாசல் பகுதியில் அடுக்கி வைத்து அரிவாளுடன் நின்றதால் கலீம் தரப்பினர் அங்கிருந்து சென்று விட்டனர். இந்த சம்பவம் குறித்து ரகுவின் மனைவி அளித்த புகாரின் பேரில் கலீம், நவாஸ், தௌஃபிக் ஆகிய 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.